ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் 9. ஆல்ரெடி நம்ம 8 அத்தியாயம் பார்த்துட்டோம். அதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ 9வது அத்தியாயம் பார்க்க போகிறோம். 9வது அத்தியாயம் பெரிய சுழி. சரிங்களா? ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் பெரிய சுழி. சரிங்களா? ஸ்டார்டிங்கில் பெரிய சுழி ஸ்வா ஸ்வா இந்த வார்த்தையை குறிக்கிறதுக்கு நம்ம பெரிய சுழி போடுவோம். சரிங்களா? அதுவும் இடது வாட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸ்மால் சர்க்கிள் நம்ம எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். வளைவு கோடுகள் வளைவின் உட்புறமாகவும், சரிங்களா, அப்போ வளைவு கோட்டில் வளைவின் உட்புறமாக எழுதணுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் மட்டுமே ஸ்வா ஸ்வான்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ இடையில போடுறதுலாம் ஸ்வா ஸ்வா கிடையாது. சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் போட்டால் மட்டும்தான் ஸ்வ ஸ்வ அதுதான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க, அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். சரம். சரிங்களா? சரம்ன்றது இப்போ சரம்ன்றது பாருங்கள், சரம். சரிங்களா? அப்போ சரம்ன்றது இப்படி. அதே நம்ம வடமொழி எழுத்து ஸ்வரம் ஸ்வ நம்ம இப்போ பார்த்தோம்னா சர்க்கிள், பெரிய சர்க்கிளுக்கு ஒன்று ஸ்வ, அப்படி இல்லைன்னா சுவ. சரிங்களா? இதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஸ்வரம்ன்றதில் ஸ்வ வருது இல்லைங்களா? அதுக்கு நம்ம ஸ்மால் சர்க்கிள் போட வேண்டிய இடத்துல இடது வாட்டமாக தான். இதுதான் இடது வாட்டம். ஏன்னா கிளாக் சுற்றுறது இந்த பக்கம், அது வலது வாட்டம். அப்போ இடது வாட்டமாக சுற்றி, அப்போ ஸ்மால் சர்க்கிள் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் அப்படியே நீங்கள் கையை சுற்றி ஸ்வரம். சரிங்களா? அப்போ ஸ்வரம்ன்றது இப்படி தான் போடணும். அடுத்தது ஸ்வ என்பதை தொடர்ந்து சுழி அல்லது கொக்கியுள்ள மெய்க்குறில்கள் வந்தால் ஸ்வ சுழியை போடாது முழுவதுமே எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்வாவை தொடர்ந்து சுழி அப்படி இல்லைன்னா கொக்கியுள்ள மெய்க்குறில்கள் வந்துச்சுன்னா நம்ம ஸ்வா யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணாமல் அதுக்கான ஃபுல் ஸ்டாக் என்னவோ அதை தான் போகணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ சுழி அப்படி இல்லைன்னா கொக்கியுள்ள மெய்க்குறில்கள். அப்போ சுழின்றது நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்வயம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அப்போ ஸ்வயம்ன்றப்ப நம்ம எப்படி போடுவோம்னா, அந்த இடத்துல நம்ம இங்கே ஸ்வா வருதில்ல, அப்போ பெரிய சர்க்கிள் போட்டு யா போடக்கூடாது. சரிங்களா? அப்போ இப்படி போட்டிங்கன்னா அது தப்பு. சரிங்களா? அப்போ இப்படி போடக்கூடாதுன்றாங்க. அப்போ அந்த இடத்துல பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல கொக்கி உள்ள மெய்க்குறில்கள் வந்திருக்கு. அப்போ கொக்கி உள்ள மெய்க்குறில் வர இடத்துல ஸ்வா யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்னா அப்போ ஸ்வா எப்படி போடணும்னா, இந்த சா சவுண்டு வருது இல்லைங்களா? அப்போ சா வா. சரிங்களா? அப்போ ஸ்வா எம். சரிங்களா? அப்போ ஸ்வயம்ன்ற மாதிரி அப்போ நம்ம இப்படி தான் போடணும். சரிங்களா? அப்போ இப்படி தான் ஸ்வயம் நம்ம எழுதணும் அந்த இடத்துல. அப்போ சுழிக்கு நம்ம இப்போ இன்கேஸ் ஸ்வாஹா அப்படின்னு வருது. சரிங்களா? அப்போ ஸ்வாஹான்னு வரப்போ ஹா ஹா வருது இல்லைங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி இது வருது. ஹாவு கூட நம்ம அதை நம்ம பெருசாக அப்படி எழுத முடியாது. சரிங்களா? அப்போ ஹா அப்படி வருதுன்னா அப்போ ஸ்வாஹா இப்போ நம்ம எழுதணுங்களா அதே மாதிரி ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். ஸ்வா இந்த இடத்துல ஹா இப்போ இப்படி போடுறோம். சரிங்களா? அதை இப்போ உள்ளே போட்டு இப்படி போடுறோம் அந்த ஹா. சரிங்களா? இப்படி போடுவோம் இல்லைங்களா? ஹா, அந்த ஹா. சரிங்களா? அப்போ அதை ஸ்வா ஹா. சரிங்களா? அப்போ ஸ்வாஹான்றது நம்ம இப்படி தான் எழுதணுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம ஃபுல் ஸ்டாக் தான் யூஸ் பண்ணணும், சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ அடுத்த ரூல்ஸ் பார்ப்போம். அடுத்த ரூல்ஸ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஸ்வா என்பதற்கு முன் உயிர் வந்தால் பெரிய சுழியை போடாது முழுவதுமே போடப்படும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்வான்றதுக்கு முன்னாடி உயிர் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ உயிர் வந்துருச்சுன்னா நம்ம பெரிய சுழி யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ ஃபுல் ஸ்டாக் தான் அங்கேயும் யூஸ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அஸ்வினி, ஈஸ்வரி. நம்ம ஈஸ்வரி பார்ப்போம். சரிங்களா? அப்போ ஈஸ்வரின்றதில் பாருங்கள், ஈசுவரி. சரிங்களா? அப்போ ஈசுவரின்றதுல இந்த இடத்துல ஸ்வா வருது இல்லைங்களா? ஸ்வா. சரிங்களா? அப்போ அந்த ஸ்வாவுக்கு முன்னாடி உயிர் வந்துருச்சு. சரிங்களா? அப்போ உயிர் ஒளி வந்துருச்சுன்றதால அந்த இடத்துல நம்மச்சு. அப்போ இப்படி போட்டு நம்ம இப்படி பண்ணக்கூடாது, நம்ம அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றாங்க. சரிங்களா? அப்போ இது அந்த சர்க்கிள் யூஸ் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணணும்னா ஈஸ்வரிக்கான இது என்ன பண்ணணும்னா ஈ போட்டு அதுக்கப்புறம் ஸ்வ. சரிங்களா? அப்போ இப்போ போட்டோம் இல்லைங்களா? ஸ்வ அதுக்கப்புறம் ரி. சரிங்களா? அப்போ ஈஸ்வரி. சரிங்களா? அப்போ நம்ம ஈஸ்வரி அப்படின்னு தான் எழுதி ஆகணும். சரிங்களா? அடுத்து பார்க்க போகிறது நடுவில் பெரிய சுழி. சரிங்களா? அப்போ நடுவில் பெரிய சுழினா நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தது ஸ்டார்டிங்கில் வர சுழி. சரிங்களா? அப்போ முதல்ல வர சுழி ஸ்வ ஸ்வ. அதே நடுவில் வருதுன்னா அது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது சொல்கிறாங்க. சரிங்களா? நடுவில் பெரிய சுழி. சரிங்களா? அப்போ நடுவில் பெரிய சுழி எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, நமக்கு தெரியும் வழி நேரத்து இருக்கிறீங்களா கசட தப்பரை. சரிங்களா? அந்த கசட தப்பரையோட இணை எழுத்து இருக்குதுங்களா பண்ணுறோன்னா, அதாவது இப்போ இணை எழுத்துக்கள்னு என்ன, இப்போ நம்ம வல்லினமும் மெல்லினமும் ஒரு இடத்துல சேர்ந்து வருது இல்லைங்களா? அப்போ உதாரணத்துக்கு பார்க்கணுன்னா நம்பி. சரிங்களா?
அப்போ நம்பின்றப்ப இதில் பாவோட இணை எழுத்து மா, சரிங்களா? அப்போ பாவோட இணை எழுத்து மா அப்படின்றப்ப அப்போ இதுதான். அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம பாவுக்கு முன்னாடி மா வருது இல்லைங்களா, அதை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு அப்போ அந்த பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் ஒவ்வொரு வார்த்தையோட காங்க அந்த இருக்கு இல்லைங்களா, அப்போ அதோட இணை எழுத்து கசரத்து, அப்புறம் அதோட இணை எழுத்து ஞான நம்மனை, சரிங்களா? அப்போ அந்த இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான், சரிங்களா? அந்த எழுத்தை வந்து நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த நடுவில் வந்து பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணுறோன்றது சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நங்கைன்னு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? அப்போ நங்கைன்றப்ப இந்த இடத்துல காவோட எழுத்து இங்கு, சரிங்களா? அப்போ நங்கைன்றப்ப நான் இங்குக்கு நம்ம இந்த பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ அடுத்தது கை நங்கை, சரிங்களா? அப்போ நங்கைன்றதுக்கு நம்ம இப்படி யூஸ் பண்ணுறோம். அடுத்தது நம்பி, சரிங்களா? நம்பி, சரிங்களா? அப்போ நம்பின்றப்ப பாவோட எழுத்து மா, சரிங்களா? அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் பெரிய சர்க்கிள் யூஸ் பண்ணுறோம், சரிங்களா? அப்போ நம்பி, சரிங்களா? அப்போ நம்பின்றப்ப பாவோட இணை எழுத்து மா, அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ இது மாதிரி வந்து நம்ம இணைய எழுத்து வர இடத்துல கசடத்தபரோட இணைய எழுத்து வர இடத்துல நம்ம எல்லா இதுக்குமே நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ சர்க்கிளுக்கு நேர்கோடாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், இடது வாட்டமாக, அதாவது நேர்கோட்டில் இருக்கும்போது இடது வாட்டமாக யூஸ் பண்ணுறோம் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது வளைவு கோடு இருக்குதுன்னா உட்புறமாக, சரிங்களா? அப்போ வளைவு கோட்டில் உட்புறமாக யூஸ் பண்ணோம். அடுத்தது ரெண்டு நேர்கோடு இருக்குன்னா அந்த 2 நேர்கோட்டில் இடதுபுறமாக நம்ம சுற்றி இப்போ இப்படி எழுதணும்னு சொன்னேன் இல்லைங்களா, அப்போ அது சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இடது வாட்டமாக எழுதணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது அடுத்த ரூல்ஸ் என்னென்னு பார்ப்போம். ராவுக்கு முன் இன் என்பதையும் நம்ம இணை எழுத்துன்னு தானே சொன்னோம். அப்போ இணை எழுத்துக்கு ராவோட இணை எழுத்து கசர தபர, ராவோட இணை எழுத்து இன்னு இல்லைங்களா, அப்போ அதை வந்து நம்ம இப்படி மென்ஷன் பண்ணலாம். ஆனால் வந்து ஆக்சுவலாக நம்ம நாவுக்கு என்ன பண்ண போகிறோம்னா பின்னாடி கொக்கி ஒன்று யூஸ் பண்ண போகிறோம். நாவுக்கு வந்து நம்ம என்ன இது பண்ணோம்னா ஒரு கொக்கி, இது வா கொக்கி, இது நா கொக்கின்னு சொல்லுவீங்களா. அப்போ வாவுக்கும் நாவுக்கும் நம்ம பின்னாடி வந்து இது யூஸ் பண்ணுறோம். அப்போ இது யூஸ் பண்ணுறதால நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துல அந்த சுழி யூஸ் பண்ண போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ 3ன்னு இருக்குதுன்னா அப்போ 3ன்றதை நம்ம என்ன பண்ணுறோன்னா இப்படி வந்து நம்ம யூஸ் பண்ண தேவையில்லைன்றாங்க. ஏன்னா சர்க்கிள் போட தேவையில்லை, ஏன்னா நம்ம பின்னாடி வந்து அதுக்கு வந்து வேறு மெத்தடில் எழுத போகிறோன்றதை சொல்லிட்டாங்க, சரிங்களா? அப்போ ராவுக்கும் நாவுக்கும் கிடையாது, சரிங்களா? அடுத்தது சாவுக்கு பிறகு மெல்லினம் வந்தாலும் மா இம்பாவுக்கு பிறகு இங்கு தவிர, சரிங்களா? அப்போ மா இம்பாவுக்கு பின்னாடி இங்கு மட்டும்தான், மீதி இதர மெல்லின எழுத்துக்கள் வந்தாலும் வாகாக எழுதுவதை கருதி பெரிய சுழியை நடுவில் போடாது முழுவதுமே எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? அப்போ இங்கு தவிர, சரிங்களா, இங்கு வரக்கூடாது. அடுத்தது சாசாவுக்கு பிறகு மெல்லினம் வந்துச்சுனாலும் சரி, அதாவது சரிங்களா, சாசாவுக்கு பின்னாடி மெல்லினம் வந்தாலும் சரி. அடுத்தது மா இம்பாவுக்கு பிறகு இங்கு மட்டும் வரக்கூடாது, மீதி எல்லாமே, சரிங்களா? அப்போ சாவுக்கு அப்புறம் மெல்லினம் தானே, இப்போ மெல்லினம் சாவுக்கு அப்புறம் மெல்லினம் இல்லைங்களா, சஞ்சாரம்ன்றது. அப்போ சஞ்சாரத்தை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அந்த சர்க்கிள் யூஸ் பண்ணக்கூடாது, நம்ம ஃபுல் ஸ்ட்ரோக் தான் போடணும், அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், சாவுக்கு அப்புறம் இதுவும் மெல்லினம் எழுத்து தான் இன்னும், அதனால் இங்கேயும் ஃபுல் ஸ்ட்ரோக் தான், சண்பகம், சரிங்களா? அடுத்தது சஞ்சாரம் வந்து எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கிறாங்க. சஞ்சாரம், இப்போ சஞ்சாரம்ன்றப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். அப்போ இஞ்சிக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணோம்ல, அப்போ இங்கே வந்து என்னென்னா சாவுக்கு அப்புறம் என்ன வருதுன்னா மெல்லின எழுத்து, சரிங்களா? அப்போ மெல்லின எழுத்து ஞனன, சரிங்களா? அப்போ ஞனன நம்மன அந்த மெல்லின எழுத்து இருக்குங்களா, அப்போ அந்த மெல்லின எழுத்து 6 வரும்போது நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்கிறாங்க, சரி? ஃபுல் ஸ்டாக் தான் போடணும். நம்ம சஞ்சாரத்தை வந்து நம்ம சஞ்சாரம் அப்போ இஞ்சி இல்லைங்களா, அப்போ இஞ்சிக்கு வந்து வெட்டி விடணும், அது சஞ்சாரம், சரிங்களா? அப்போ சஞ்சாரம்ன்றதை நம்ம இப்படி தான் போட்டாகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸில் சர்க்கிள் வந்தால் எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை பார்த்தோம், செகண்ட் பிளேஸில் சர்க்கிள் வந்தால் எதுக்கு யூஸ் பண்ணுன்றதை பார்த்தோம். இப்போ தேர்டு பிளேஸில் வருது, வார்த்தைகளின் முடிவில் தானது இல்லைனா ஆனது, சரிங்களா? தாளில் தானது இல்லைனா ஆனது. அப்போ வார்த்தையோட முடிவில் தானது இல்லைனா ஆனதுன்னு வந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம சிறிய சுழி எப்படி போட்டோமோ இம்முக்கு அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பெரிய சுழி யூஸ் பண்ணோம். அப்போ வீடானதுன்றப்ப ஆனதுன்னு வருது இல்லைங்களா, அப்போ வீடானதுன்றதுக்கு நம்ம என்ன அப்போ நம்ம வீடானதுன்றதுக்கு இப்படி போடணும்னு சொல்கிறாங்க. அப்போ வீடானது ஆனது வருது இல்லைங்களா, அப்போ அந்த ஆனதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா வீடு, அந்த வீடு ஸ்ட்ரோக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் சர்க்கிள் போட்டோம்னா
அப்போ வீடானது. சரிங்களா? அப்போ வீடானதுன்றதை நம்ம இப்படி தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? அதே தானதுன்னு வர இடத்துலையும் அதே மாதிரி தான் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், கேட்பதானது. கேட்பதானதுன்றதுக்கு கே போட்டிருக்காங்களா? கேட்பதானது. கேட்பது ஸ்ட்ரோக் போட்டாங்க. அதுக்கப்புறம் தானது, கேட்பதானது. இப்போ ஆனதுன்றதுக்கு இது போட்டாங்க. சரிங்க இருக்கலாம். அடுத்தது ஆனதுக்கு பிறகு இம் வந்தால் அந்த சுழியை வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, சரிங்களா, நம்ம இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஆனது போட்டிருக்கிறோம். அந்த ஆனது கூட இன்னொரு இம் வருது. அந்த இம் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா ஒன்றும் கிடையாது. இந்த சர்க்கிள் இல்லைங்களா, அந்த சர்க்கிளில் வெளியே இன்னொரு சர்க்கிள் போட்டுக்கணும். அவ்வளோதான். அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. நியாயமானதும் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ நியாயமானதுன்றப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்குறோம். நியாயமானதும் அப்போ இதில் ஆனதுன்னு வந்துருச்சு. அப்போ நியாயத்துக்குனா ஸ்ட்ரோக்கு இது இல்லைங்களா? அப்போ ஆனதுன்றப்போ நம்ம பெரிய சர்க்கிள் போடுவோம் இல்லைங்களா, அதுதான். அப்போ நியாயமானது. அப்போ நியாயமானதுன்றப்போ ஒரு சுழி. சரிங்களா? அடுத்தது ஒரு சுழி. அப்போ அதுதான். அப்போ அத்தியாவசியமானதுன்னு சொல்லியிருக்காங்க. அத்தியாவசியத்துக்கு என்ன ஸ்ட்ரோக்கு? அத்தியாவசியத்துக்கு இது அத்தியாவசியங்களா? அப்போ அத்தியாவசியம் ஆனதுன்றதுக்கு அத்தியாவசியமானதுக்கு பெரிய ஸ்ட்ரோக்குங்களா? அத்தியாவசியமானதும் அப்படின்றப்ப ஒரு இம் வருதுங்களா, நம்ம இப்படி தான் எழுதணும். சரிங்களா? அப்போ ஒரு சுழியை வந்து வெளியே போட்டு அத்தியாவசியமானதும் அப்படின்றத நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? அடுத்தது ஆனதுக்கு பிறகு என்று. ஆனதுக்கு பிறகு வந்து என்று வந்தால், சரியா, என்று என்ற இது வருதுன்னா சிறிய கோடு வெளியே இழுத்து எழுதுறோம். சரிங்களா? அப்போ நியாயமானதுன்னு இப்போ பார்த்தீங்களா, அதில் என்று என்ற வருதுன்னா ஒரு கோடு வந்து நம்ம என்று என்றக்கு கோடு போடுவீங்களா, அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. அப்போ நியாயமானது அப்படின்றதுக்கு நியாயமான ஸ்ட்ரோக் போட்டோம், அது கூட என்று வெளியே இழுத்து விட்டோம். அடுத்தது ஆனது என்பதோடு ஈருயிர். சரிங்களா? ஈருயிர் எது சொல்லுவீங்களா? ஐயும் ஆயும் சேர்ந்தால் கடைசியில் போடப்படும் பெரிய சுழிக்குள்ளே ஈருயிர் குறி போடப்படும். சரிங்களா? அப்போ நம்ம இந்த சுழி போடுறீங்களா, அதுக்குள்ளேயே அந்த வவலோட ரெப்ரசன்டேஷன் நம்ம இது பண்ணணுன்றாங்க. சரிங்களா? இது இருக்கு இல்லைங்களா, இப்போ ஈருயிர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, சாப்டர் 2ஓ 3ஓ பார்த்துட்டிங்கன்னா அந்த சாப்டரில் வரத. அப்போ அந்த சிம்பிளை வந்து நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிளுக்குள்ளே போகணும். சரிங்களா? அப்போ நியாயமானதை. இப்போ நியாயமானதைன்னு இருக்குது இல்லைங்களா, அப்போ அது வந்து இப்போ பாருங்கள் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நியாயமானது, நியாயமானதை இங்கே வந்து நியாயமானதை. ஆல்ரெடி நியாயமானது நம்மளுக்கு தெரியும். நியாயமானது இது கூட ஒரு ஐ சேர்ந்துருக்குது. அதாவது நியாயமானது அது கூட ஒரு ஐ இருக்குது இல்லைங்களா, அந்த ஐயை நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சர்க்கிள்குள்ளே நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஐக்கு நம்ம என்ன ஸ்ட்ரோக் பார்த்தோம் இல்லைங்களா, ஐ, அதை வந்து நம்ம இது கூட யூஸ் பண்ணணும். அப்போ நியாயமானது, அப்போ நியாயமானதாய் அப்படின்னு வரப்போ ஆய் இல்லைங்களா, அப்போ ஆய் வந்து நம்ம இப்படி தானே போட்டோம், அதை வந்து என்ன பண்ணோம் இந்த சர்க்கிள்குள்ளே. அப்போ நியாயமானதாயின்றப்ப இந்த சர்க்கிள்குள்ளேயே நம்ம அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். சர்க்கிளை வந்து பெருசாக போட்டு அதுக்குள்ளே நம்ம ஆய் சவுண்ட் ரெப்ரசன்ட் பண்ணணும். அதே நியாயமானதைன்றப்ப அந்த சர்க்கிள்குள்ளேயே ஐ ரெப்ரசன்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வந்து ரெப்ரசன்ட் பண்ணணுன்றது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இம்ப என்பதற்கு என்று போடுவதை மெய்க்குறிகள் அட்டவணையில் காண்க. இம்பன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இப்போ இம்ப வந்து எப்படி போடுறதுன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி வந்து நான் ரூல்ஸ் நம்ம இது பண்ண போகிறோம் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட் ரூல்ஸு, உயிரை முன்னதாக கொண்டு வந்தால் எழுதப்படும். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு முன்னாடி வந்துச்சு அம்பலம்ன்றப்ப இம்ப வருது இல்லைங்களா, அப்போ இம்ப அது கூட ஆ வருது. அப்போ ஆ வந்து சேர்த்து எழுதலாம்னு சொல்கிறாங்க. அப்போ அம்பலம் அப்படின்றப்ப இம்பன்றது நம்ம எப்படி போடுறதுன்னு தெரியும் இல்லைங்களா. இப்போ இம்பனா மா இருக்கு இல்லைங்களா, மாவை வந்து நம்ம அழுத்தி போட்டோம்னா அதை இம்ப. சரிங்களா? அப்போ இம்ப. சரிங்களா? அப்போ இம்பன்றதை அப்போ அது கூட ஒரு உயிர் வருது அப்படின்னா அம்பலம்ன்றப்ப அம்பலம் ஸ்ட்ரோக்கில் இம்ப வருது இல்லைங்களா, அம்பலம்ன்றப்ப அப்போ இம்ப வருது. அதை வந்து நம்ம ஆ இம்பலம். சரிங்களா? அப்போ அம்பலம்ன்றதை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? அப்போ அதெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அம்பலம்ன்றதை நம்ம இப்படி தான் மென்ஷன் பண்ணிட்டு அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பார்த்துங்க, அம்பிகைன்னு சொல்லிட்டு. அடுத்து சுழிகளை முன்னதாக கொண்டு வந்தாலும் எழுதப்படும். சரிங்களா? அப்போ சுழி முன்னாடி வந்துச்சுனாலும் அதையும் வந்து சேர்த்து எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இப்போ சாம்பல்னு வருது. சரிங்களா? அப்போ சாம்பல்ன்றது நம்ம எப்படி எழுதுறோம்னா இந்த இடத்துல சுழி வருது இல்லைங்களா, அப்போ சாம்பல்ன்றப்ப அப்போ இம்பு இல்லைங்களா, அதனால் அழுத்தி எழுதணும் சாம்பல். சரிங்களா? 2 டைமில் போடக்கூடாது, நான் போடுற மாதிரி ஒரே டைம் தான் அழுத்தி எழுதும்போது போட்டுடணும். அடுத்து சாம்பல். சரிங்களா? அப்போ சாம்பல்ன்றப்ப நம்ம இப்படி தான் எழுதி ஆகணும். சரிங்களா? அப்போ சாம்பல். இப்போ சாம்பல் இப்படி தான் எழுதணும். அடுத்தது கீழ்கோடுகளுக்கு பிறகு வந்தாலும் வாகான சேர்க்கைக்கு உத்தேசித்து எழுதப்படும். சரிங்களா? அப்போ கீழ்கோடுக்கு பின்னாடி வந்துச்சுனாலும் வாகாக இருக்கிறதுனால அப்போ வாகான சேர்க்கையை உத்தேசி எழுதப்படும் சொல்கிறாங்க. அப்போ நம்ம எழுதுறதுக்கு வந்து வாகா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக கீழ்கோடுக்கு பின்னாடி வந்துச்சுனாலும் சேர்த்து எழுதிக்கலான்றாங்க. சரிங்களா? அப்போ ஜம்பம் இதை பார்ப்போம். சரிங்களா? ஜம்பம்ன்றப்ப நம்ம வந்து ஏன்னா இம்பா வந்து சேர்த்து எழுதிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜம்பம்ன்றப்ப நல்லா பாருங்கள், ஜம்பம்ன்றப்ப ஜா இம்பம். சரிங்களா? அப்போ இம்பா இது இம்பா இல்லைங்களா, அப்போ ஜம்பம்ன்றப்ப
நம்ம சேர்த்து எழுதிக்கலான்றாங்க. இது கீழ்கோடு இல்லைங்களா, ஜான்றது இது கீழ்கோடு தானே. அதேமாதிரி குடும்பம் சரிங்களா. அப்போ குடும்பம்ன்றப்ப இம்பா இம் சரிங்களா. அப்போ குடும்பம்ன்றப்ப சேர்த்து எழுதிக்கலாம் குடும்பம் குடும்பம் சரிங்களா. அப்போ குடும்பம்ன்றப்ப இப்படி எழுதிக்கலாம். அதுதான் சொல்கிறாங்க குடும்பம். அப்போ அடுத்தது வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மற்ற இடங்களில் வாகாக எழுதுவதை உத்தேசித்து இம்பா என்பதற்கு நடுவில் பெரிய சுழி போட்டு பா தான் எழுதப்படும் சரியா. அப்போ மற்ற இடங்களில் வந்து நம்ம எழுதும்போது நம்மளுக்கு வாட்டம் வரல அப்படின்ற இடத்துல நம்ம என்ன பண்ணோன்னா சுழியை போட்டுட்டு பெரிய சுழியை போட்டுட்டு இம்பாவுக்கு வந்து பெரிய சுழியை போட்டுட்டு பாவை வந்து நம்ம தனியாக எழுதிக்கலாம்னு சொல்கிறாங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். கிளம்பு அது நல்ல பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. கிளம்பு பாருங்கள். அப்போ கிளம்பு பார்க்கும்போது நீங்கள் இப்போ நல்லா பாருங்கள், கிளம்பு இதில் இம்பா வருது, ஆனால் வந்து நீங்கள் கி லா போட்டிங்கன்னா இம்பா வந்து சேர்த்து எழுத முடியாது இந்த இடத்துல. அப்போ அந்த வாக இருக்கிறதுக்கோசம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா லா பெரிய சொல்லி போடுறோம் சரிங்களா. அப்போ பெரிய சொல்லி போட்டுட்டு பா வந்து நம்ம சேர்த்து எழுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கிளம்புன்றப்ப இப்படி தான் எழுதணுன்றதை அவங்க சொல்கிறாங்க சரிங்களா. அப்போ கிளம்புன்றப்ப இப்படி எழுதணுன்றதை அவங்க சொல்கிறாங்க. அதேமாதிரி குழம்பு. அடுத்து நான் கொடுத்துருக்கேன்னா, இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தைகளோடு ஆக ஆன சேர்ந்தால் மெய்க்குறில்கள் கா நா என்பவை கையை எடுக்காமலேயே சேர்க்கப்படுவது வாகாக இருக்கும். ஆனால் அவற்றை வாகாக சேர்க்க வசதியற்ற இடங்களில் நடுவில் சிறிய சுழி சாசாவை குறிக்கும் ஆதலால் கடைசியில் போடப்படும் இம் சிறிய சுழியே பெரியதாக எழுதப்படும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ என்னென்னா சொல்கிறாங்கன்னா, இம் சுழியை கொண்டு முடிகிற வார்த்தையில் ஆக ஆனன்னு சேர்ந்துச்சுன்னா கானா என்பது வந்து நம்ம கையெடுக்காமல் செயற்படுற வாகாக இருக்கும் சரிங்களா. அப்போ கா வந்து நான் வந்து நம்ம கையெடுக்காமல் எழுதுறதுக்கு வந்து வாகா இருக்கும். அதனால் ஆனால் வந்து இப்போ சேர்க்க வந்து வசதியற்ற இடங்கள் நம்ம என்ன பண்ணுறோன்னா கடைசியில் வந்து நம்ம எழுதணுன்றது சொல்கிறாங்க. உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிடும். நான் அவசரமாக, இப்போ அவசரமாகன்றப்ப அவசரம் சரிங்களா. அப்போ அந்த இடத்துல ஆன ஆக வருது இல்லைங்களா. அப்போ ஆன ஆகன்னு வரப்போ அதை வந்து நம்ம சேர்த்து எழுதுறதுக்கு கையெடுக்காமல் சேர்த்து எழுதுறதுக்கு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா பெரிய சுழி போட்டு எழுதுறோம் சரிங்களா. அதுதான் சொல்கிறாங்க. அடுத்து வழக்கமாகன்ற இடத்துல இந்த இடத்துல பாருங்கள் ஆக சரிங்களா. அப்போ வழக்கம் அது கூட ஆக வருதுங்களா, அது சேர்த்து எழுதுறோம். அடுத்து வழக்கமான இந்த இடத்துலையும் வழக்கம் ஆனன்ற இடத்துல நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அடுத்து வந்து தனிக்குறில் சொற்கள் சரிங்களா. தனிக்குறில் சொற்கள் சுவாதீனமான்றப்ப இந்த ஸ்வா இருக்கு இல்லைங்களா, ஸ்வா அதுக்கப்புறம் தா. அப்போ ஸ்வாவும் தாவும் சுவாதீனமாயின்றதை வச்சுருக்காங்க. சுவாதீனமாய். அடுத்து சுயேட்சையாய் இந்த இடத்துல ஸ்வா அதுக்கப்புறம் இச்சா சரிங்களா. அப்போ சுயேட்சையாய் ரெண்டுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். அரசாங்கன்றப்ப அரசாங்க சரிங்களா. அப்போ அரசாங்கன்றது இப்படி சுருக்கங்கள் சரிங்களா. அப்போ இது வந்து சுருக்கம். அடுத்தது ஆதியோட அந்தமாகன்றப்ப சரிங்களா. அப்போ தா டா இம்மு அது கூட ஆக சரிங்களா. அது அதை போன்றுன்றப்ப அதை அந்த இன்று சரிங்களா. அப்போ அதை போன்று சரிங்களா. அதை போன்ற மாட்சிமை தங்கியன்றப்ப மாட்சிமை தங்கிய சரிங்களா. அடுத்தது வினை சுருக்கங்கள் வேண்டாம் சரிங்களா. அப்போ வேண்டாம்ன்றப்ப நம்ம எப்படி போடுறோம்னா வேண்டாம் இப்படி சரிங்களா. அப்போ இன்னு டா அதை வந்து நம்ம இன்னும் என்ன போடுறோம் பெரிய சர்க்கிள் போடுறோம். அப்போ வேண்டாம் எனன்றப்ப வேண்டாம் என சரிங்களா. அடுத்தது வேண்டாம் என்று. அப்போ வேண்டாம் அது கூட என்றுனா ஒரு கோடு சரிங்களா. அப்போ வேண்டாம் என்று. வேண்டாம் மெனில்ன்றப்ப வேண்டாம் மெனில் சரிங்களா. அப்போ வேண்டாம் என்றால்ன்றப்ப ஆல் லா சரிங்களா. அப்போ இதுதான் வந்து 9வது சாப்டர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதில் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. ஆன்லைன் கிளாஸ் வந்து இப்போ வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம்.